அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையால் நமது தீனியாத் மக்தப் மதரசாவினுடைய 8வது ஆண்டு விழா பிள்ளைகளுடைய அதிலும் மார்க்க கல்வியினுடைய ஒரு நிகழ்ச்சி. இது ஆண்டு விழா என்பது ஸ்கூல்களிலே நடக்கப்படுவதை போன்று இந்த நிகழ்ச்சிகள் அல்ல. அங்கே ஆட்ட பாட்டங்கள் இருக்கும், எல்லாம் இருக்கும். ஆனால் மதரசாக்களுடைய ஆண்டு விழா என்பது அது உட்கார்ந்திருப்பது, அந்த பிள்ளைகளுடைய பேச்சை கேட்பதே பெரிய பாக்கியம். நம்ம மதரசாவில் 45 பிள்ளை ஓதுறாங்க, 45. இந்த வருஷம் 4th இயர் பிள்ளையே இல்லை, இருந்தாங்க. அவங்களையும் சேர்த்து நம்ம தேடியிலேயே போட்டாச்சு. ஓரிரு பிள்ளை இருக்கிறதுனால அவங்களுக்கு நம்ம தனியாக நடத்த முடியாது அப்படின்னு சொல்லி 4th இயர் படிக்கக்கூடியவங்களை தேர்ட் இயர்லேயே போட்டாச்சு. அப்போ 45 பேர் இருக்காங்க. இந்த 45 பேருடைய பேரண்ட்ஸுகள் வந்தாவே ஆண்டு விழா சிறப்பாக இருக்கும். ஸ்கூல் ஆண்டு விழாக்கள் என்ற உடனேயே கலந்து கொள்கின்றோம். பிள்ளைகளுடைய படிப்பினுடைய தரத்தை பற்றி கேட்கின்றோம். ஆனால் மதரசாவினுடைய கல்வி, தீனுடைய கல்வியிலே நம்முடைய பிள்ளைகள் எந்த அளவுக்கு முன்னேறியிருக்கின்றார்கள், அவர்களுடைய தீனுடைய கல்வி குர்ஆனை ஓத தெரிகின்றதா, நாம் ஒரு நாளாவது மதரசாவினுடைய பாடத்தை நம்முடைய பிள்ளை குர்ரத்து ஆயுன், கண் குளிர்ச்சி என்று அல்லாஹ் சொல்கின்றான். இம்மை மர்மையினுடைய கண் குளிர்ச்சி என்பது நம்முடைய குழந்தைகள், அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய அமானிதம். அந்த குழந்தைகளுக்கு தீனுடைய கல்வியை கொடுப்பது பெற்றோர்களுடைய கட்டாய கடமை. இப்போ மதரசாவில் 6 மணியிலிருந்து 8:15 8 மணி வரையும் மதரசாவில் இருக்காங்க. இவங்க என்ன செய்யறாங்க மதரசாவுக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, இப்ப அதே மாதிரி காலையில மதரசா நடக்குது. சரி, இவங்க இப்படி என்னத்தை கத்துக்குறாங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, அந்த 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் அந்த பிள்ளைகளுடைய முதல் நாள் பாடத்தை கேட்டு அடுத்த நாள் பாடத்தை சொல்லி கொடுத்து வீட்டில் பாடம் பார்க்க வச்சு, சென்ற வருஷம் அதுக்கு முந்தின வருஷம் ஃபர்ஸ்ட் இயரா 4th இயரா 5th இயரா அந்த கிதாபை வாங்கியாவது நம்ம பார்த்துருப்போமா? அந்த கிதாபை வாங்கியாவது நம்ம பார்த்துருப்போமா? என் பிள்ளை என்ன ஓதுது? சரி, மதரசாவுக்கு போகுது, மதரசாவில் சொல்லி கொடுக்கப்பட்ட பாடத்தை வீட்டில் படிக்குதா? மதரசாவினுடைய பாடத்தை நம்ம கேட்கிறோமா? ஏண்டா அதிகமான தாய்மார்களுக்கு என் பிள்ளை எத்தனை ஃபர்ஸ்ட் வருஷம் ஓதுதா 2வது வருஷம் கிதாபு ஓதுதாண்டே தெரியதில்லை. குறைந்தது அது ஆண்களை விட பெண்களுக்கு அதிக பொறுப்பு இருக்கின்றது. ஆனா அல்லாஹ்வுடைய கிருபையினால நம்ம மஹல்லாவுல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா எந்த பிள்ளையும் மதரசாவுக்கு வராம இல்லை. எல்லா பிள்ளைகளுமே வந்துடுறாங்க. எல்லா பிள்ளைகளுமே மதரசான்றது அதனால்தான் சொல்றாங்க, ஒரு மஹல்லாவினுடைய உயிர் நாடி மதரசான்றது.
அதுவும் பள்ளிவாசலோடு தொடர்பில் இருக்கிற அந்த பள்ளி மதரசாக்கள் சொல்றாங்க, ஒரு பிள்ளை மதரசாவுக்கு வருதுன்னு சொன்னா வந்தோன்னையுமே பள்ளிக்கு வருது, பெரியவங்களை பார்க்குது, எப்படி தொழுகணுன்றதை கத்துக்கிறது, பெரியவங்களுக்கு எப்படி சலாம் சொல்றன்றதை கத்துக்கிறது, எப்படி மரியாதையா நடக்கணுன்றதை கத்துக்கிறது பள்ளிவாசல்ல. இது எல்லாம் நம்ம சொல்லி தர தேவையில்லை. தொழுகைண்டா என்னன்னு கத்துக்கிறது. ஆனா அல்லாஹ்வுடைய கிருபையினால நம்ம மதரசாவினுடைய பிள்ளைகள் பார்த்தீங்கன்னு சொன்னா, ஓப்பனா சொல்றதுக்கு என்ன, இந்த காலத்துல மதரசாவுக்கு வர்றதே பெரிய விஷயம். எல்லாம் படிப்பு. ஸ்கூல் முடிஞ்சோன்னா அப்படியே டியூஷன். 24 மணி நேரமும் அந்த பிள்ளைகளை படிப்பு படிப்புன்னு சொல்லியே நம்ம கட்டி போட்டோம். 24 மணி நேரமும் படிப்பு தான். ஆனா நம்ம மஹல்லாவுல அல்லாஹ்வுடைய கிருபையினால எந்த பிள்ளைகளும் மதரசாவுக்கு வராம இல்லை, எல்லாம் வந்துடுறாங்க. இதுல இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, மதரசாவுக்கு வந்த பிள்ளைய மதரசாவை மட்டும் பார்க்கறது இல்லை. மதரசாவுக்கு வந்தோன்னா கூட்டணும், இந்த வராண்டா ஃபுல்லா கூட்டணும். 2 பேரும் டெய்லி பொறுப்பு, மதரசாவை கூட்டணும், இந்த பள்ளியை கூட்டணும். இத்தனையும் செய்யறாங்க. ஆனாலும் கூட நம்ம சில பேர் அறியாம பிள்ளைகளை குறை சொல்லுவோம். பாடத்தையும் பார்க்கணும், ஒவ்வொரு சின்ன சின்ன வேலையும் அந்த பிள்ளை தான் பார்க்குதுங்க. சும்மா ஒரு பெருமைக்கு சொல்லல. நம்ம மதரசாவுல தண்ணி குடிக்கிறதுக்கு பள்ளியில தண்ணி காலி ஆயிடுச்சா பிள்ளை எடுத்து வைக்கணும், எல்லா வேலையும். அதே மாதிரி மதரசாவுடைய நேரமா, மதரசாவுடைய நேரத்துல தொழுகையினுடைய நேரம் வந்துருச்சா பாங்கு சொல்லணும். இந்த காலத்துல மக்தபு ஓதுறதே பெரிய விஷயம் நினைக்கக்கூடிய இந்த காலத்துல நிறைய பேரு நம்ம வெளிமஹல்லாக்களை பார்க்கிறோம், மக்தபை விட்டும் அதிகமான குழந்தைகள் தூரமா இருக்காங்க. சொல்றாங்க, எந்த மஹல்லாவுல மக்தபு நடைபெறவில்லையோ அல்லாஹ் பாதுகாக்கணும், அங்க முர்தத் ஆயிடுவாங்களா. முர்தத்னு சொன்னா மதமாற்றமே ஆகிவிடுவாங்களா. எந்த மஹல்லாவுல அஸ்திவாரம், முதல் அஸ்திவாரம் சரியா இருந்துச்சுன்னு சொன்னா, இப்ப இங்க ஓதுறவங்க என்ன சின்ன சின்ன பிள்ளைங்க, சின்ன பிள்ளைகள் தான் நம்ம நினைக்கிறோம். ஆனா இவங்கதே நாளைக்கு பள்ளிவாசனுடைய பொறுப்புக்கு வருவாங்க, இவங்கதான் இமாமத்துக்கு வருவாங்க. அல்லாஹ்வுடைய குடுப்பனை இருந்து சொன்னா, அல்லாஹ் யாருக்கு நசீப் எழுதுறான்னு சொன்னா, யார் இதுல ஹாபிஸ் ஆவாங்க, இதுல யாரு ஆலிம் ஆவாங்க தெரியாது நமக்கு. அப்ப அந்த பிள்ளைகளுடைய அஸ்திவாரம் ஆணிவேர் என்னன்னு சொன்னா மக்தபுகள். அதனால்தான் ஒரு மஹல்லாவுல மக்தபு இல்லைன்னு சொன்னா அந்த மஹல்லா மௌத்தான மஹல்லாவுக்கு சமம், செத்து போன மஹல்லாவுக்கு சமம். அதே மாதிரி மஹல்லாக்கள்ல சரியா மதரசாக்கள் இல்லைன்னு சொன்னா வரக்கூடிய காலங்கள். ஒரு பெரிய இமாம் இது சமீபத்தில் எழுதினாங்க, அந்த மஹல்லாவுல முர்தத்துகள் முஸ்லிமா இருந்து மதம் மாறி இந்துக்களுக்கு போறவங்க அதிகமாயிடுவாங்க. நவூது பின் அல்லாஹ் பாதுகாக்க. காரணம் என்னன்னு சொன்னா, அடிப்படை கல்வி கொடுக்கப்படல, அஸ்திவாரம் சரியில்லை. எனவேதான் பெரியவன ஆனதற்கு பிறகு எப்படி தொழுகணும்னு தெரியல, பெரியவங்கள்ட்ட எப்படி நடக்கணும்னு தெரியல. மதரசா விட்டு போறப்ப நம்ம ஒவ்வொரு பிள்ளையும் டெய்லி, இது மதரசா பிள்ளைகள்ட்ட கூட கேட்டு பாருங்க, மதரசா விட்டு போறப்ப எல்லா பிள்ளைகள்ட்டுமே இன்னைக்கு யாருமா மதரசாவுக்கு வர்றப்ப மதரசா வீட்டுக்கு போகும்போது யாராவது வீட்டுல சலாம் சொன்னீங்க? சலாம் சொல்லிட்டு வந்தவங்க எத்தனை பேரு கை தூக்குங்க. சலாம் சொல்லிட்டு வரலட்டா ஏன் சலாம் சொல்லிட்டு வரல?
யாராரு தாய் தகப்பனுக்கு ஹிதுமத் செஞ்சீங்க இன்னைக்கு வீட்டுல? பணிவிடை செய்தவங்க யாரு? டெய்லி ஒரு தொழுகைக்கு மதரசா வர்றதுக்கு ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி டெய்லி நம்ம கேட்கிற கேள்வி பிள்ளைகிட்ட, இன்னைக்கு யாராரு வீட்டுல ஹிதுமத் செஞ்சீங்க? காரணம் இந்த தீனுடைய கல்வியில தான் அல்லாஹ் ஒழுக்கத்தை வச்சிருக்கான். இன்னைக்கு பாக்குறோம்ல, என்னதான் லட்சக்கணக்கா செலவழிச்சு நம்ம படிக்க வச்சாலும் அந்த கல்வியில ஒழுக்கம் இருக்குமா? கண்டிப்பா ஒழுக்கமே இல்லை. ஒழுக்கம் எதுல இருக்குன்னு சொன்னா, எந்த மதரசா எந்த ஸ்கூல்லயுமே ஒரு 13 பேரு, இனி வரக்கூடிய தேர்ட் இயர் பிள்ளைங்க, அல்ஹம்துலில்லாஹ் அந்த வகையில இந்த மதரசாக்கள் நல்ல முறையில நிர்வாகத்தினுடைய ஒத்துழைப்போடு நல்ல முறையில் நடந்துகிட்டு இருக்கு. இந்த ஆண்டு விழா என்பது ஏன் இந்த ஆண்டு விழா நடக்கிறதுக்கு என்ன காரணம்? ஏன் நடத்துறோம்? இந்த ஒரு வருஷத்தினுடைய பாடத்தை என்ன ஓதிருக்காங்கன்னு பெற்றோர்கள் தெரியணும்ல. ஏதோ ஒண்ணுமே இல்ல, வருஷம் முடிய போது லீவ் விட்டுட்டு போய்கிட்டே இருக்கலாம். மதரசா முடிஞ்சிச்சு, நீ அடுத்த வருஷம் தான் போலாம். ஏன் இந்த ஆண்டு விழா வைக்கிறோன்னு சொன்னா, பிள்ளைங்க என்ன ஓதிருக்காங்கன்னு நீங்க தெரியணும்ல. இப்ப மதரசாவுக்கு வந்த பிள்ளைகள் எத்தனை பேர் வந்திருக்காங்க? மதரசாவில் இந்த வருஷத்துல மதரசாவுக்கு வந்த நாட்கள் எத்தனை பேர்? டெய்லி ரிஜிஸ்டர் யாராரு வருகை பதிவு தனியா இருக்கு, யாரு மதரசாவுக்கு சரியா வர்றது. அதே மாதிரி அரையாண்டு பரிசு நடந்துச்சு, முழு ஆண்டு பரிசு நடந்துச்சு. இப்ப எதுக்கு சொல்றோம் அப்படின்னு சொன்னா, இப்ப ஆண்டு விழா நடக்க போகுது. இதுதான் பெரிய சந்தோஷம். அந்தந்த பிள்ளைகளுக்கு கொடுத்த இந்த ஆண்டு விழாவினுடைய பாடத்துல நல்ல பாடம் பார்த்து, என் பிள்ளை இந்த ஆண்டு விழா மூலியமா ஒரு 4 விஷயங்களை கத்துக்கிச்சே நம்ம நினைச்சு சந்தோஷப்படுறோம்ல, அதுதான் பெரிய சந்தோஷம். பரிசு பொருள் நோக்கம் இல்லை. என் பிள்ளை நல்லா சொல்லிச்சு, அந்த பிள்ளை சரியா சொல்ல அந்த பிள்ளைக்கு கொடுத்துட்டாங்க. இது மற்ற மஹல்லாக்கள் கூட வரலாம், ஆனா அல்லாஹ்வுடைய கிருபையினால நம்ம மஹல்லாவுல இது வரைக்கும் அது அந்த இதே இல்லை. ஏன்னா எல்லா பேருமே பேரண்ட்ஸுகள், சில பேரண்ட்ஸுகள் வருவாங்க, இந்த காலத்துல அடிக்கிறதே பெரிய விஷயம். ஏன் சொல்ல போனா பிள்ளைகளை திட்டுனாவே, என் பிள்ளை என்ன சண்டை போடுறீங்களா மசாவுக்கு வந்தா? ஆனா நம்ம மஹல்லாவுல பொறுத்தளவு நல்லா அடிங்க பிள்ளைய. சில தாய்மார்கள் அப்படியே வந்து சொல்றாங்க, சேட்டை பண்ணா நல்லா அடிங்க. இருக்காங்க, அவங்க கண்டிக்கிறா இருந்தால் நமக்கு பயமா இருக்கு, எங்க தாய் தகப்பன் சண்டைக்கு வந்துருவாங்களான்னு. இப்ப பாருங்க, இப்ப ரம்ஜான் இப்ப முழு ஆண்டு பரிசம் முடிஞ்சு ஏப்ரல் மேல லீவ் விட்டான்னு வச்சுக்கோங்க. ரம்ஜான் முடிஞ்சோன்னு நம்ம மதரசா திறந்துருவோம். ஆனா மதரசா எப்ப கடைசியில பாட ஆரம்பிக்கப்படுன்னு சொன்னா, எப்ப ஸ்கூல் ஆரம்பிப்பாங்களோ அப்பதே மதரசா பாடமும் அடிக்கப்படும். சும்மா வெட்டியா ஒரு 4-5 ஒரு 10 பிள்ளையோ 15 பிள்ளையோ வா கிளம்பிடு, எங்கேயாவது ஊர் சுத்த போவோம். மதரசாவா அதை பத்தி கண்டுக்கிறதே இல்லை. பேரண்ட்ஸுடைய நிலைமை, மதரசான்றது 2வது பட்சம். ஏதோ டைம் கிடைச்சா. இன்னும் சில பேர் இருக்காங்க எப்படின்னு சொன்னா, இன்னைக்கு பிள்ளைங்க வீட்டுல இருக்கிறதே பெரிய சுமையா நினைக்கிறாங்க, கஷ்டமா நினைக்கிறாங்க. என்னன்னு சொன்னா, சுதந்திரமா டிவி பார்க்க முடியல, சுதந்திரமா செல்போன் பார்க்க முடியல. இது இருக்கிறது நம்மளுக்கு பெரிய தொல்லையா இருக்கு. முதல்ல நீ மதரசாவுக்கு கிளம்பு, எப்படின்னு பாருங்க. நீ முதல்ல மதரசாவுக்கு கிளம்பு. இவனை வச்சுக்கிட்டு ஒரு விளம்பரம் பார்க்க முடியல, தொடர் பார்க்க முடியல, செல்போன் பார்க்க முடியல. இந்த சனி ஞாயிறு வந்துருச்சுன்னா அதுலயும் சில தாய்மார்கள் படுற பாடு, எதுக்கு தேர்ந்து சனி ஞாயிறு லீவ் விடுறாங்கன்னே தெரியலையே. எது வாரம் முழுவதும் ஸ்கூல் வச்சா நல்லா இருக்குமே, இவங்களை வச்சு மேய்க்கும் இல்லையே. அப்பத்தே எங்களுடைய அருமை தெரியும். 45 பிள்ளைகளை அந்த 1.5 மணி நேரம் மேய்க்கக்கூடிய பாடு இருக்கு, வந்து உட்காந்து பார்த்தாதான் தெரியும். சும்மா சர்வீஸ் வந்துட்டாங்க, என் பிள்ளை கொடுக்கல உங்க பிள்ளை கொடுக்கல, ஈஸியா சொல்லிட்டு போயிடலாம். இதுல ஒரு ஆள் என்ன செய்ய முடியும்? பிள்ளைகளுக்கு இந்த ஆண்டு விழாவுக்காக வேண்டி பிள்ளைகளை தயாரிப்பு செய்யணும், பயான் எழுதி கொடுக்கணும். அந்த பிள்ளைகளை ஒவ்வொரு கிளாஸ் வாரியா அந்த பிள்ளைகளுக்கு எல்லாத்தையும் எழுதி கொடுக்கணும். ஒரு நாளைக்கு உட்காந்து பாருங்க, நீங்க
இங்க நம்ம பாடத்தை நம்ம இதுக்காக நம்ம பயான் எழுதி கொடுப்போமா, பிள்ளைகளை பார்ப்போமா, அடுத்த கிளாஸ பார்ப்போம். அதனாலதான் தீனியானுடைய சிஸ்டமே என்னன்னு சொன்னா 15 பிள்ளைகளுக்கு ஒரு உஸ்தாது. எத்தனையா? 15 பிள்ளைகளுக்கு ஒரு உஸ்தாது. 45 பேத்துக்கு ஒரு ஆள்டா. என்னதான் ரொம்ப மதரசா போறப்ப சந்தோஷமா வந்தாலும் அவனுடைய தொடர்பு இருக்கிறவங்களுக்கே தெரியும். ஆனா எதுக்கு சொல்றேன்னு சொன்னா, நம்ம மஹல்லாவை பொறுத்தளவு தாய்மார்கள் கண்டுக்கிறது இல்லை. அது பாடுங்க இல்லையா, நல்லா அடிங்க, நல்ல கண்டிஷன் படுத்துங்க. இப்ப அந்த வகையில் அல்லாஹ்வுடைய கிருபையினால வருஷம் குர்ஆன் ஓதக்கூடியவங்க அதிகமாகிக்கிட்டே போறாங்க. இந்த வருஷம், போன வருஷம் 8 பேர், வரக்கூடிய வருஷம் ஒரு 8. அந்த கிளாஸ் செகண்ட் இயரு, தேர்ட் இயரு. அதே மாதிரி இப்ப நம்ம மதரசாவுக்கு வந்தவங்க யார் முதல்ல இந்த வருஷத்துல ஒரு 5 பேரை தேர்ந்தெடுத்து மதரசாவுக்கு விடுமுறை இல்லாம வந்தவங்க, அவங்களுக்கு பரிசு. தொழுகைக்கு வந்தவங்களுக்கு பரிசு. பரிசை நடந்துச்சு. அரையாண்டு முழாண்டு தேர்வு, அதுக்கு தனியா நம்ம. அதனால பிள்ளைகளை கெடுக்கிறது யாருன்னு சொன்னா பெற்றவங்க தான், வேற யாரும் இல்லை. காலையில் சுபுஹ் மதரசாவுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னா பெரும்பாலான பிள்ளை வந்துடுறாங்க 5th இயர்ல. ஆனா பேரண்ட்ஸுக்கு யாருமே வர்றதில்லை. சுபுஹ் தொழுகைக்கு பிள்ளை வந்துடுறாங்க, பேரண்ட்ஸுக்கு வர்றது இல்லை. நீ போறியா, ஓ தலைவலிது அப்படின்ற மாதிரி தூங்குற. யாரும் பெரும்பாலும் ஒரு சிலரை தவிர. அப்படின்னு சொன்னா இங்க பார்த்தோம் அப்படின்னா பிள்ளைங்க தான் நமக்கு ஒரு முன்னுதாரணமா இருக்கு. பெற்றோர்கள் இருக்கணும், ஆனா பிள்ளைங்க தான் நமக்கு முன்னுதாரணமா இருக்கு. அதனால கொஞ்சம் தாய்மார்கள் அதிகமா வந்திருக்காங்க. அல்ஹம்துலில்லாஹ். கொஞ்சம் பிள்ளைகளுடைய விஷயத்துல ஸ்கூலுக்கு போறப்ப வர்றப்ப சலாம் சொல்றாங்களா, வீட்டுல ஸ்கூல் பாடத்தை மதரசா பாடத்தை படிக்கிறாங்களா. நிறைய பேரண்ட்ஸுகளுக்கு நம்ம சொன்னது மாதிரியே என் பிள்ளை எத்தனாவது வருஷம் படிக்குது, ஃபர்ஸ்ட் இயரா செகண்ட் இயர்னாலே தெரியாது. ஏதோ மதரசா போது வருது, அவ்வளவுதான். என்ன ஓதுறடா, இன்னைக்கு என்னடா சொல்லி கொடுத்தாங்க, ஒண்ணும் தெரியாது. அப்படித்தான் இருக்கு. கண்ணியத்திற்குரியவர்களே, மஹல்லா மதரசான்றது முதுகெலும்பு, உயிர் நாடி. அந்த அஸ்திவாரம் சரியில்லைன்னு சொன்னா ஒண்ணுமே, அந்த மஹல்லாவே ஒண்ணுமில்லாம ஆயிடும். அதனால்தான் மஹல்லாக்கள்ல மதரசா இல்லைன்னு சொன்னா அந்த மஹல்லாவுல முர்த்தத்துகள் அதிகமாயிடுவாங்க, மதம் மாறக்கூடியவர்கள். நஊது பில்லாஹ். இப்ப அந்த வகையில நம்ம பள்ளியினுடைய நிர்வாகத்தை எடுத்துக்கிட்டாலும் சரி, நல்ல முறையில பிள்ளைகளுக்கு என்னென்ன வசதி, உடனே லைட் இல்லையா, லைட்டு போட்டு கொடுக்கறதுனா, உடனே ஃபேன் இல்லையா, அந்த பிள்ளையை எப்படியெல்லாம் ஓதணும். இப்போ அல்லாஹ்வுடையனால இந்த மழை பெஞ்சிச்சு அப்படின்னா பெண்கள் அதிகமாக இருக்கனால நம்ம சொல்றோம். மழை பெஞ்சிச்சுன்னா சில நேரத்தில் மதரசா பாய் ஃபுல்லா நனைஞ்சிருது, ஃபுல்லா ஒழுகுது. இப்போ அது ஒரு பெரும் முயற்சியா அல்லாஹ்வுடைய கிருபையினால இப்போ பக்கத்துல வேலையாகிக்கிட்டு இருக்கு. மதரசாவுடைய வேலை முழுக்க முழுக்க என்ன நியத்துண்டா, பிள்ளைகளுக்கு உருப்படியான மதரசா வேணும். மழை பெஞ்சிச்சுன்னா ஒண்ணுமே செய்ய முடிய மாட்டேங்குது, தண்ணி அப்படியே ஓடுது, பாய் எல்லாமே நனைஞ்சிருது. இப்போ அந்த வகையில வேலை நடந்துகிட்டு இருக்கு. எதுக்கு சொல்றோம் அப்படின்னு சொன்னா, பெண்கள் நினைச்சா குப்பையும் கோபுரமாயிரும். அவங்க நினைச்சாங்கன்னா இது ஒரு வேலையே இல்லை. அதனால நம்மால் முடிஞ்ச சில உதவிகள் மதரசா மஹல்லாவில, அது இந்த மதரசா இருக்கே ஒரு சாதாரண விஷயம் இல்லை. இதுல இனி அல்லாஹ்வுடைய கிருபையினால கியாமத் நாள் வரை இந்த கட்டிடத்துல ஓதக்கூடியவங்களுடைய நன்மையெல்லாம் யாரெல்லாம் இதற்கு உதவி செய்யறாங்களோ அவங்களுக்கு வந்துகிட்டே இருக்கு. சதகத்துல் ஜாரியா, நம்ம செய்யக்கூடிய உதவிக்கு சதகத்துல் ஜாரியா கியாமத் நாள் வரை. என்னால ஒரு 2-3 மூட்டை செஞ்சுட்டு அல்லாஹ் அதுக்குரிய சவாப் வச்சிருக்கா. நம்ம போன வாரம் கூட சொன்னோம், இந்த மதரசாவுக்கு நம்ம செய்யக்கூடிய உதவி இருக்கு எந்த அளவுக்குன்னு சொன்னா, நம்ம பிள்ளைங்க நமக்கு துவா செய்தோ இல்லையோ, ஏதோ ஒரு பிள்ளை அங்க உட்கார்ந்து ஓதக்கூடிய நன்மை நம்ம கபருக்கு வந்துகிட்டே இருக்கு. ஏதோ ஒரு பிள்ளை கியாமத் நாள் வரை. இதுதான் சதகத்துல் ஜாரியா. ஒரு பெரிய ஒரு பாவி, இரவு பகல் குடிகாரர் மௌத்தாயிட்டாரு. மௌத்தானா கனவுல ஒருத்தர் அவரை பார்க்கிறாரு, உயர்ந்த அந்தஸ்துல இருக்காரு, சோனத்துல.
அப்ப அவரு என்ன இவ்வளவு அந்தஸ்துக்கு போயிட்டிய, உயர்ந்த சுவனத்தில் இருக்கிய, அல்லாஹ் எனக்கு எந்த அளவுக்கு சிறப்பை கொடுத்துட்டேன்னு சொன்னா ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் அளவுக்கு எனக்கு சிறப்பை கொடுத்துட்டேன். எப்படிப்பா இந்த அளவுக்கு, நீ பெரிய பாவியாச்சே அப்படின்னு கேட்டப்ப அவர் சொன்னாரா, ஒரே ஒண்ணு, இது நான் செய்யக்கூடிய அமல் இல்ல, வலதுன் சாலிஹுன் யதுஉலஹு, எனக்காக வேண்டி என் பிள்ளை செய்யக்கூடிய துவாவினால் இவ்வளவு பெரிய அந்தஸ்தை நான் அடைந்தேன், இவ்வளவு பெரிய தர்ஜாவை என் பிள்ளை எனக்காக வேண்டி செய்த துவாவால் இவ்வளவு பெரிய அந்தஸ்து அடைஞ்சேன் அப்படின்றப்ப பிள்ளைகளுடைய அந்த நன்மை, இது மாதிரி சின்ன மஹல்லாவா இருந்தாலும் நம்ம செய்யக்கூடிய உதவிகள், இது இனி வரக்கூடிய காலங்கள்ல அல்லாஹ்வுடைய, இப்ப பெண்கள் மதரசா நடக்குது, இந்த நேரத்துல நம்ம பெண்கள் மதரசா சம்பந்தமாகவும் கொஞ்சம் நினைவூட்டணும், கொஞ்சம் இன்னும் அதை நாம் வலுப்படுத்த வேண்டும். பெண்கள் மதரசா விஷயமா வீட்டுல நடக்குது, இருந்தாலும் கூட பெண்கள் பார்த்தோம்னா ரொம்ப குறைவானவங்களையும் போறாங்க. அப்ப பெண்களுடைய மதரசா தாய்மார்கள்ட்ட தீன் வந்துருச்சுன்னா குடும்பத்திலேயே தீன் வந்தது. அப்ப இன்ஷால்லா நம்மளால முடிந்த உதவிகளை இந்த மதரசாவினுடைய வேலைக்காக வேண்டி செய்யணும். அதே மாதிரி பிள்ளைகளுடைய உண்மையிலேங்க தாய்மார்கள் உட்கார்ந்து இருக்கிறனால சொல்றேன், பிள்ளைகளை நம்ம பார்த்து அவங்கள கொண்டு வந்தோம்னு சரிங்க, எவ்வளவு பெரிய திறமையான பிள்ளைகளா இருக்கான்னு தெரியுங்களா? உண்மை ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல, சில பிள்ளைங்க அஸ்மாவுல் ஹுஸ்னா மனப்பாடாக்கி இருக்குங்க, ஒரு வாரத்திலேயே 199 பேர்களையும் மனப்பாடாக்கிடுச்சுங்க, ஒரு வாரத்திலேயே. இதே பிள்ளைகளுடைய திறமை நமக்கு தெரியாதனால தெரியல, இதே நமக்கு பிள்ளைகளுடைய திறமை நமக்கு தெரிஞ்சிச்சுன்னா ஹாபிஸ் ஆக்கிடுவோம், ஆலிமுகள் ஆக்கணும். வெறும் முழுக்க முழுக்க ஸ்கூல் படிப்பு, ஸ்கூல் துனியாவிலேயே போயிடக்கூடாது. தாய்மார்கள் தான் அதுக்கு பொறுப்பு. நம்ம பிள்ளைகளுடைய திறமை நமக்கே தெரியறது இல்லை. என்ன பிள்ளை இல்லாம இருந்தா சரி, நமக்கு நிம்மதியா இல்ல, என்ன ஓதுறாங்க, நம்ம பிள்ளைகிட்ட என்ன திறமை இருக்கு, என்ன ஞாபக சக்தி இருக்கு. இப்ப உள்ள பிள்ளைகள்லாம் உண்மையிலேயே அவ்வளவு அறிவு கூர்மையா இருக்காங்க, ஒரு விஷயத்தை சொன்ன விளைக்கிறாங்க. பாடமா என்ன சொல்றோமோ, என்ன கொஞ்சம் சேட்டைகள் இருந்தாலும் உடனே அந்த பாடத்தை விளைக்கிறாங்க. அப்ப நம்ம பிள்ளைகளை என்ன செய்யணும், உயர்ந்த நோக்கத்தோடு அவங்கள ஓத வைக்கணும், ஆபீஸாக்கணும். இப்ப இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா மேட்டுப்பாளையத்துல இப்ப லைவ்ல ஓடிக்கிட்டு இருக்கு. மேட்டுப்பாளையத்துல ஹாஃபிலா ஒரு பெண்மணி, ஒரு 7-8 வயசு தான். அந்த இப்ப மேட்டுப்பாளையத்துல அந்த பிள்ளை ஹாஃபிலா முழு குரானையும் மனப்பாடம் செஞ்சு இப்ப அது ஓதிக்கிட்டு இருக்கு. ஒரு நாள் ஃபுல்லா குரான் மனப்பாடம், காலையிலிருந்து நைட்டு வரை ஒரு குரான் முடிச்சிருவாங்க. எத்தனை வயசுங்க? 7-8 வயசு தான். ஆண் பிள்ளைகள்னாலதான் முடியும் இல்ல, பெண் பிள்ளைகள் அதை விட திறமையானவங்க. ஆனா நம்ம அதை விளங்குறது இல்லை. இப்ப லைவ்ல போயிட்டு இருக்கு ஒரு நாள் குரான் ஓதக்கூடிய நிகழ்ச்சி. அப்ப முடிந்த அளவு துனியாவினுடைய கல்வியை மட்டும் நம்ம குறுகிராம என்ன செய்யணும் சொன்னா, நம்ம பிள்ளைகளை ஆபீஸ் ஆக்கணும், ஆலிமுகள் ஆக்கணும் அப்படின்ற நம்ம ஒரு முடிவுக்கு வரணும்.